உடுக்கு கூட ஒரு சேலை எல்லாமே போயிட்டு ஒன்றும் கிடையாது. வீடு கூட கிடையாது. அந்த அளவுல உடுத்து துணி கூட இல்லாம வெளியில வந்துட்டு அவ்வளவு பீரோல கட்டல எல்லாமே போயிட்டு. சாப்பாடு வந்து இந்த மேல இருந்து ஏதாவது பண்ணு இதெல்லாம் கொடுக்காங்க, எல்லாம் கொடுக்காங்க. எல்லாருமே ஏதாவது செய்யறாங்கய்யா, அவங்களால ஏண்டு செய்யறாங்க. ஏதோ ஐயா எச்சரிக்கைன்னா ஐயா எல்லாருமே பிள்ளைகள் ஆஸ்பத்திரிங்க 50-60 வருஷமா இருக்கும்போது பிள்ளைகள் படிப்பு செலவுங்க எல்லாமே இங்க இருக்குல்ல ஐயா. காட்டுல போய் எங்கன்னு இருக்க முடியும்? குழந்தைகளை வச்சுட்டு அனுப்புனாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஒரு பரும்பு நின்னுங்க, பரும்புல போய் விட்டாங்க. அதுல இடமே இல்லையா. அவ்வளவு பேர் எங்களுக்கு இந்த இடமே வேண்டான்ட்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆஸ்பத்திரி, குழந்தைகள் படிப்பு செலவுக்காக தான் இங்க இருந்தது. அதுக்கப்புறம் வேற எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. நாங்களா வயிற்று பொழப்புங்க தான். ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஒரு வேலை பார்க்கணும், இதுதான் இங்க. அந்த பொழப்புக்கு தாங்க அங்க இருக்கோம். வேலை எல்லாமே பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டு ஒன்னும் வசதி கிடையாது. யாருக்குமே காடு கரெல்லாம் கிடையாதுயா. என்னதான் செய்ய போறோம்னு தெரியல. நாங்க என்ன செய்ய முடியும்? அவங்க என்ன செய்யறாங்களோ அதை தான் நாங்க பார்க்கணும். எல்லாமே அன்னாடு போய் பந்தல் போடுறது, இந்த கிடு பின்றது, அப்படிதான் எங்க வேலை. வேற எந்த வேலையும் இல்லையா. அதுதான் வச்சு பழச்சிட்டு இருக்காங்க எல்லா மக்களும். வேற இதெல்லாம் கிடையாது. இவங்க ஒரு பொட்டி கடை வச்சிருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. இவங்க ஒரு கார் வண்டியெல்லாம் வச்சிருந்தாங்க, எல்லாமே அடிச்சு போயிடுச்சு. ஒன்றும் கிடையாதுயா. எல்லாரும் அன்னாடு கூலி காரங்க தான்யா. யாரும் பெரிய வசதியா உள்ளவங்க கிடையாது இந்த பகுதியில். எல்லாரும் அன்னாடு கூலிக்காரங்க தான். இப்போ வந்து 4 நாளா அந்த பகுதியில் வந்து மழை பெஞ்சிருக்கு. இந்த 4 நாளா அந்த ஏரல் பகுதியில் உள்ள கிராமங்கள் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு பகுதி இருந்ததா சொன்னாங்க. இன்னைக்கு தான் அந்த பகுதியில் தண்ணி வடிஞ்சிருக்கு. உங்களுக்கு சரியான உணவு எதுவும் கொடுத்தாங்களா, இல்ல இருக்கிறதுக்கு எழுப்பிட எதுவும் கொடுத்தாங்க? அந்த உள்ளூர் கோயில்ல வச்சு உணவு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த அந்தோனியர் கோயில்ல எல்லாருக்கும் நல்லா பார்த்தாங்க. ஆனா இதுல வந்து தண்ணி கொடுத்தாங்க, பிஸ்கெட் போட்டாங்க, அப்புறம் எல்லாமே போட்டாரு. இப்போ 2 நாள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஐயா. ஊரு சேர்மங்கோயில் தெருவியா. நாங்க இப்போ 50 வருஷத்துக்கு மேலேயே இந்த ஊர்ல இருக்கோம். இப்படி ஒரு அழிமாட்டம் வந்ததே கிடையாது. இப்ப எங்களுக்கு வந்து இந்த ஆறை வச்சுலாம் பிரச்சனையே இல்லை. இந்த சைடு வந்துதான் எங்களுக்கு ரொம்ப அழிமாட்டம் ஆயிட்டு. நாங்களும் வீடு வாசல் எதுவுமே இல்லாம இப்போ இருக்கோம். ஏதோ உங்களால முடிஞ்சதை அவங்களால முடிஞ்சதை எங்களை வந்து பார்த்து இதுலயே இருக்குத மாதிரி எங்களுக்கு ஒரு வழி பண்ணி தந்தா போதும். எங்க பகுதியில வந்து நாங்க இப்ப 300 வீடு கிட்ட இருக்கு. 300 வீட்டுக்கு கூட தான் இருக்கும். அங்க இருந்து கிழக்கு பகுதியில இருந்து மேற்கு பகுதி வரைக்கும் நாங்க இருக்கோம். எங்க வீடு அவ்வளவு டாட்டா வெடிச்சு போய் நிற்கு. அந்த வீடு ஆனா அங்க ஒரு வீடு கிடக்கு, அந்த வீடு எல்லா வீடுமே இந்த தெருவுல எல்லா வீடுமே அப்படிதான் கிடக்கு. இந்த தெருவு தான் சேர்மங்கோயில் தெருவு. ஏரலு சேர்மங்கோயில் தெருவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.